திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியான அமமுக சார்பில் ஞானசேகரன் தேர்தலில் போட்டியிடுகின்றார். இதனையடுத்து இன்று கந்தளி கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் சங்கர் தலைமையில் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் KM சுப்பிரமணியம் முன்னிலையில் அமமுக வேட்பாளர் ஞானசேகரன் ஆதியூர், புலிக்குட்டை, ராவுத்தம்பட்டி, பள்ளிப்பட்டு ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பள்ளிப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் அமமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக பிரமுகர் திருப்பத்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி என்பவர் கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளிப்பட்டு ஊராட்சியில் அங்கன்வாடி கட்டிடம், பள்ளிகளின் சுற்றுச்சுவர் அமைத்தல், கால்வாய் பணிகள் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு திட்டப் பணிகள் செய்ய 10% கமிஷன் பெற்றுக் கொண்ட பிறகே பணிகளை செய்ய அனுமதித்தார் எனவும், கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளிப்பட்டு ஊராட்சியில் மட்டும் சுமார் 1 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக பகிரங்கமாக தெரிவித்தார். மேலும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கந்தளி ஒன்றியம், திருப்பத்தூர் ஒன்றியம் மற்றும் திருப்பத்தூர் நகர பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேலாக கமிஷன் பெற்று மீண்டும் தற்போது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் கண்டுள்ளார். எனவே பணத்தை வாங்கிக் கொண்டு பொதுமக்கள் சிந்தித்து வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். எனவே திருப்பத்தூர் திமுக MLA நல்லதம்பி மீது பாஜக பிரமுகர் வைத்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிஜேபி கவுன்சிலர் அவரு அங்க ஒரு வேலைக்கு செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு தரமற்ற MLA தேவையா? இது மத்திய அரசாங்கம் பண்டு கொடுத்துச்சு 45 லட்சம் ரூபாய் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அதுக்கு கமிஷன் வாங்க 4.5 லட்சம் ரூபாய் நல்லதம்பி. 45 லட்சம் ரூபாய் வேலையை எங்க ஏரியாவில் நாங்க செய்ய வேண்டிய வேலையை வேற ஆளுக்கு, ஒரு கான்ட்ராக்ட்காரனுக்கு 4.5 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கி வித்தவன் தான் நல்லதம்பி. அங்க ஒரு ரேஷன் கடை வந்துச்சு, அது யாரு பண்டு தெரியுங்களா? இது நம்ம மக்களுக்கு தெரியாது. NRGSல மத்திய அரசாங்கம் ஒரு பண்டு கொடுக்குது 14 லட்சம் ரூபாய் ரேஷன் கடைக்கு. அதுக்கு 1,40,000 ரூபாய் கமிஷன் வாங்கின வேலையை வேற ஆளுக்கு வித்துட்டு போறவங்க தான் நல்லதம்பி MLA. அடுத்து ஒரு காம்பவுண்ட் 7 லட்சம் ரூபாய், அதை 70,000 வாங்கின அதை வேற ஆளுக்கு வித்துட்டு வேலைக்கு வித்துட்டு போறாரு. லைப்ரரி 14 லட்சம் ஒண்ணு, காம்பவுண்டுக்கு ஒரு 6 லட்சம் ஒண்ணு, 20 லட்சம் ரூபாய் லைப்ரரி வந்துச்சு மத்திய அரசாங்கத்துக்கு. அதை 2 லட்சம் ரூபாய் வாங்கினு வேலையை வேற ஆளுக்கு வித்துட்டு போறவர் தான் நம்ம நல்லதம்பி MLA. நம்ம பஞ்சாயத்துல மட்டும் அவர் கொள்ளடிச்சுக்கிறது 1 கோடி ரூபாய். பள்ளிப்பட்டு பஞ்சாயத்துல லஞ்சமா வாங்கி போய்க்கிறது இந்த 5 வருஷத்துல 1 கோடி. அந்த 1 கோடி ரூபாய் தாராளமா கொடுப்பாங்க. பணத்தை எல்லாமே வாங்கிக்கங்க, யாரும் வேணான்னு சொல்லாதீங்க. அவங்க அப்ப மட்டும் துட்டை கொடுக்கல, கொள்ளடிச்சு போன துட்டை கொடுக்குறாங்க. இதை நல்லா கவனம் வச்சுங்க. நீங்க ரூபா கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்லாதீங்க.